Make America great again. கொலை முயற்சி, குற்றப்பின்னணி என பல சவால்களை கடந்து மீண்டும் அமெரிக்க அதிபராகியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க வரலாற்றில் முன்னெப்போதும் நடந்திராத வகையில் ஒரு குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டு அதிபராவது இதுவே முதல் முறை. சொந்த கட்சியாலே தூற்றப்பட்டு கடந்த தேர்தலில் படுதோல்வியடைந்த ட்ரம்ப் இந்த முறை அதிபர் அரியணையை தன் வசப்படுத்தியது எப்படி? டொனால்ட் ட்ரம்பின் முழு பின்னணி என்ன? இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனிடம் மிக மோசமாக தோற்றபோதே டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் அத்தியாயம் முடிந்துவிட்டதாக பலரும் நினைத்தனர். ஆனால் தற்போது அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். நியூயார்க்கில் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிக்கட்டி பறந்த ஃபிரெடரிக் கிறிஸ் ட்ரம்புக்கு 1946இல் 4வது குழந்தையாக பிறந்தவர்தான் டொனால்ட் ட்ரம்ப். 13 வயதிலேயே பள்ளியில் தவறான நடத்தையில் ஈடுபட்டதாக கூறி ட்ரம்ப் ராணுவ அகாடமியில் சேர்க்கப்பட்டார். படிப்பை முடித்ததும் தந்தையின் ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு ட்ரம்ப் வசம் வந்தது. ட்ரம்பின் மூத்த சகோதரர் ஃப்ரெட் விமானியாக முடிவெடுத்தது மட்டுமின்றி குடிப்பழக்கத்தால் 43 வயதிலேயே இறந்துவிட மது புகைப்பழக்கத்தை ஒருபோதும் கையில் எடுக்கக்கூடாது என ட்ரம்ப் தீர்மானித்ததாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வந்த தொடக்கத்திலேயே அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளும் எழ ஆரம்பித்தன. வெள்ளையின அமெரிக்கர்களுக்கு மட்டுமே வீடுகளை வழங்குவதாகவும் கருப்பினத்தவர்களை புறக்கணிப்பதாகவும் ட்ரம்ப் விமர்சிக்கப்பட்டார். 1999இல் தந்தை இறந்துவிட மொத்த குடும்ப வணிகமும் ட்ரம்பின் கீழ் வந்தது. ட்ரம்ப் என்ற பெயரை பிராண்டாக மாற்றியதோடு அடுக்குமாடி குடியிருப்புகள், நட்சத்திர விடுதிகள் என பல நாடுகளிலும் தனது தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். சுமார் 500 தொழில் நிறுவனங்கள் ட்ரம்ப் நடத்தி வந்ததாகவும் அதில் சில மோசமான இழப்பை சந்தித்து திவாலானதாகவும் கூறப்படுகிறது. பொழுதுபோக்கு துறையில் கால்பதித்து உலக நாடுகளில் பிரபலமாக தொடங்கினார். மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் USA உள்ளிட்ட அழகி போட்டிகளை நடத்திய ட்ரம்ப் தி அப்ரெண்டிஸ் என்னும் ரியாலிட்டி ஷோவை 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இது தவிர சில திரைப்படங்களிலும் WWE எனும் மல்யுத்த போட்டியிலும் ட்ரம்ப் தோன்றியிருக்கிறார். ட்ரம்பின் தனிப்பட்ட திருமண வாழ்க்கையும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. இதுவரை ட்ரம்புக்கு 3 முறை திருமணமாகி 5 குழந்தைகள் உள்ளனர். 1977இல் முன்னாள் மாடல் அழகியான இவானாவை கடம் பிடித்தார். அதன் பிறகு 1993இல் திரைக்கலைஞர் மார்லா மாப்ளஸையும் 2005இல் மெலனியா என்பவரையும் மணம் முடித்தார். பெரும் தொழிலதிபராக வலம் வந்த ட்ரம்ப் ஒரு காலத்தில் அமெரிக்க அதிபர் பதவியையே கேலி செய்திருக்கிறார். திறமைசாலிகள் வணிகத்தை தேர்வு செய்வார்கள், அரசியலை விரும்ப மாட்டார்கள் என இளைஞராக இருக்கும் போதே ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இருப்பினும் தனது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு 2000வது ஆண்டில் குடியரசுக் கட்சியுடன் இணைந்து பணியாற்ற நினைத்தார். சில காரணங்களால் அது நிறைவேறாமல் போக சில ஆண்டுகள் கழித்து அதிகாரப்பூர்வமாக குடியரசுக் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். குடியரசுக் கட்சியில் செல்வாக்கு மிக்க நபராக உயர்ந்த ட்ரம்ப் 2016இல் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபராகி பலரையும் வியக்க வைத்தார். ஆனால் அந்த வியப்பு வெகு காலம் நீடிக்கவில்லை. ட்ரம்ப் அதிபராக இருந்தபோதே அமெரிக்காவின் நட்பு நாடுகளே கதிகலங்கி நின்றன. அந்த அளவிற்கு ட்ரம்பிடம் கடுமையான தடுமாற்றமும் குழப்பமும் தெரிந்தது. உதாரணமாக, அமெரிக்காவின் பரம எதிரியாக கருதப்பட்ட வடகொரியாவுக்கு ட்ரம்ப் சுற்றுப்பயணம் செய்து உலக நாடுகளை திக்குமுக்காடச் செய்தார். வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்ட முதல் அமெரிக்க அதிபர் என்ற வரலாற்றையும் படைத்தார். இது தவிர பெரிய அளவிலான காலநிலை மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகளிலிருந்து விலகியது, முக்கியமாக ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறியது, சீனாவுடனான வர்த்தக போரை தொடங்கியது, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் 7 நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய தடை விதித்தது என ட்ரம்பின் கடுமையான செயல்பாடுகள் பலரையும் கவலையடையச் செய்தன. கூடவே கொரோனா பெருந்தொற்று அமெரிக்காவை ஆட்டம் காண செய்தது. இதனால் 2020 அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட ட்ரம்புக்கு படுதோல்வியே பரிசாக கிடைத்தது. இருந்தாலும் தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்து போராட்டத்தில் குதித்தார். ஆதரவாளர்களை திரட்டி ட்ரம்ப் நடத்திய பேரணியில் கலவரம் வெடித்தது. அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ட்ரம்பின் மோசமான செயல்பாடு கரும் புள்ளியாக மாறியது. இதனால் ட்ரம்பை அவரது ஆதரவாளர்களை வெறுக்கத் தொடங்கினர். அவரது நெருங்கிய கூட்டாளிகள் கூட அவரை விட்டு பகிரங்கமாக ஒதுங்கிவிட்டனர். 2021இல் ட்ரம்பின் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில்தான் மீண்டும் அதிபர் தேர்தலில் களமிறங்க முடிவெடுத்து வியூகங்களை வகுத்து தீவிர பரப்புரையை தொடங்கினார் டொனால்ட் ட்ரம்ப். கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் ட்ரம்ப் பயங்கரமான துப்பாக்கிச் சூடுக்கு இலக்கானார். நூலிழையில் உயிர் தப்பினாலும் காதில் இரத்த காயங்களுடன் அவர் காட்சியளித்த புகைப்படங்கள் உலகின் கவனத்தை ஈர்த்தது. மக்கள் மத்தியிலும் அவருக்கு செல்வாக்கு கூடியது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரான டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் ட்ரம்பை பகிரங்கமாக ஆதரித்தார். முக்கிய மாகாணங்களில் பெரிய அளவிலான பிரச்சாரத்திற்கு நிதி உதவி செய்தார். அதிபர் தேர்தல் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட இருந்த முக்கிய தருணத்தில்தான் ட்ரம்ப் 4 கிரிமினல் வழக்குகளையும் சுமார் 91 குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. சமீபத்தில் ஆபாச பட நடிகை ஸ்டாமி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்தது உள்ளிட்ட 34 கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் ட்ரம்பை குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் தேர்தல் முடியும் வரை தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டது. குற்ற பின்னணியை பொருட்படுத்தாமல் தேர்தலில் களம் கண்ட ட்ரம்ப் தற்போது 2வது முறையாக அதிபராகி உலக நாடுகளின் கவனத்தை பெற்றிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த ட்ரம்ப்
சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது, எல்லையில் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பது, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது, இறக்குமதி வரியை உயர்த்துவது என்பன உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். 78 வயதில் அதிபர் நாற்காலியை ட்ரம்ப் ஆக்கிரமித்திருப்பது அமெரிக்காவுக்கு வசந்த காலமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.